ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மாஸ்டர் டெக் தமிழ். அப்படின்னு இன்மாட்டி சொல்ல முடியாது, ஏன்னா பேர் மாற்றியாச்சு, லோகோ மாற்றியாச்சு. இன்மாட்டி நம்ம சேனல் பேர் டெக்கி ப்ரெஸி அண்ட் புது சேனல் வந்துட்டோமோ கன்ஃபியூஸ் ஆகாது. இன்றைக்கி இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2020 கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப் லெனோவோ நோட் புக்கோட லேப்டாப் எப்படி ரேம் அப்கிரேட் பண்ணுறது. அண்ட் இப்போ எல்லா ஸ்க்ரூஸும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ண செகண்டே எல்லாத்தையும் திறக்க ட்ரை பண்ணாதீங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஸ்டெப் இருக்குது, அந்த ஸ்டெப்பையும் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணாலே திறக்கணும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த கீபோர்டை நம்ம கழட்ட போகிறோம். இந்த கீபோர்டு கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஃப்ரண்ட் சைடில் 4 லாக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடில் 2 லாக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ரெஸ் தான் இருக்கும். மேல் வழியாக ஒரு ஸ்க்ரூ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நீங்கள் எதுவும் ஃபோர்ஸாவோ இல்லை ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸோ வச்சு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி பண்ணுறது தெரியலன்னா ட்ரையே பண்ணாதீங்க. அதுதான் 100% ரெக்கமெண்ட். வேறு யாராச்சும் சர்வீஸ் மெக்கானிக்கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹோல் ப்ராசஸுமே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இல்லை வரலன்னா பக்கத்தில் இருக்க ஷாப்பில் கொடுத்தே பண்ணிடுங்க. நீங்கள் எதுவும் ட்ரை பண்ண வேணாம். அண்ட் இங்கே தெரிகிற இந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீபோர்டு வந்துடும். கீபோர்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ சென்டராக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் நான் முன்னாடியே பேக் பண்ண கழட்ட வேணாம்னு சொன்னேன். இதுதான் அந்த கீபோர்ட். இப்படி தான் இருக்கும் உள்ள கீபோர்ட். அண்ட் இப்போ நமக்கு ஆக்சிடென்டலாக லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே ஆனில் இருக்கப்போ நம்ம எதுவுமே லேப்டாப்பில் வேலை செய்யக்கூடாது. அதை ஷட் டவுன் பண்ணிட்டா கரண்ட் கட் பண்ணக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ கரண்ட் கட் பண்ணி ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம பேக் பண்ண கழட்ட ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் திருப்பி அதே தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேலை தெரியல இல்லை சரியாக பண்ண தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா பண்ணாதீங்க. அதுதான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கிட்ட அந்த வீடியோ பார்க்கணுன்னு கேட்காதீங்க, தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். இப்படி தான் ரேம் அப்கிரேட் பண்ணுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தானே, டெய்லி லேர்னிங்கில் இது ஒரு பர்பஸ். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வருவோம். பேக் பண்ண ரொம்ப பொறுமையாக தான் நான் எல்லா ப்ராசஸுமே ரொம்ப பொறுமையாக 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ண ப்ராசஸ் தான் உங்களுக்கு வீடியோவில் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். நீங்கள் போட்டு நம்பிக்கிட்டு டப்புன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்னு பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸ்லோவாக எல்லா ப்ராசஸும் தெரிஞ்சால் மட்டுமே பண்ணுங்கள். அண்ட் இந்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக லாக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணி பேக் பண்ண ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பி வச்சு அதை கழட்டலாம் ஃபஸ்ட்டு.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து மதர் போர்டோட அட்டாச் பண்ணியிருக்காங்க, டிட்டாச்சபிள் பேட்டரி கிடையாது. ஸோ நம்ம அதை நமக்கு ரேம் மட்டும் தான் அப்கிரேட் பண்ண போகிற காரணத்தினால நம்ம பேட்டரி எதுவும் தொட போகிறதில்ல. ஸோ நம்ம அதை அப்படியே வச்சுட்டு ரேம் மட்டும் அப்கிரேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த மட்டும் ஸ்லோவாக எடுத்து வச்சுருங்க. பேனல் அது பட்டு ஒரு சைடு இருக்கட்டும், ஃபேன் மேலே வச்சுருங்க. அண்ட் இங்கே கீழே க்ரீன் கலரில் இருக்கிறது தான் ரேம் அண்ட் லெஃப்ட் சைடில் பெருசாக இருக்கிறது தான் ஹெச்ஹெச்டி. ஸோ நம்ம அது எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்ம இப்போ ரேம் தான் அப்கிரேட் பண்ண போகிறோம். என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரேமை தான் நம்ம அப்கிரேட் பண்ணோம். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்க அந்த கம்பியை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேம் மேலே தூக்கிக்கும். அப்புறமேட்டு அதை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த லேப்டாப்பில் நம்ம கொடுத்துருக்க சாம்சங் ரேம் கொடுத்துருக்காங்க, அது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். சாம்சங் 4GB DDR4 ரேம். நம்ம அப்கிரேட் பண்ணுறதாலும் DDR4 ரேமில் தான் அப்கிரேட் பண்ணணும். 8GBயோ 16GBயோ DDR4 ரேம் மாடல் தான் பண்ணணும், மற்ற எதுவும் பண்ணக்கூடாது. மற்ற எதுவும் பண்ணாலும் செட் ஆகாது. DDR3லாம் போட்டிங்கன்னா அது பெருசாக இருக்கும், செட் ஆகாது. DDR4 தான் செட் ஆகும். இது வந்து DDR3. நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ளூ கலரில் கட்டுறது வந்து DDR3. அதுக்காக தான் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் காட்டுறேன். நம்ம DDR4லேயே சாம்சங் தான் வாங்கணும் இல்லை, SK ஹைனாக்ஸ், க்ரூஷியன் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனி பிராண்ட் நல்லது ரேம் சிப்பாக வாங்கி 8GB 16GBயாக வாங்கி செட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நம்ம இந்த வீடியோவில் ரேம் புதுசாக வாங்கி செட் பண்ண போகிறது இல்லை கைஸ், உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறது தான் காட்டுறோம். ஸோ நம்ம எடுத்த ரேமே திருப்பி செட் பண்ண போகிறோம். நீங்கள் புதுசாக ரேம் வாங்கினா அந்த மட்டும் தான் இருக்கும். 8GB 16GB அதை எடுத்து கிளிக் பண்ணி மாட்டிக்க வேண்டியதுதான். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், நீங்கள் ரேம் மட்டும் 8GB 16GBன்னு அப்கிரேட் பண்ணிட்டு போனால் லேப்டாப் ஃபாஸ்ட்டாக ஆயிருமா அப்படின்னா ஆகாது. நம்ம இங்கே கொடுத்துருக்க ஹெச்ஹெச்டிக்கு பதிலாக அதுவும் இருக்கும், அதே மட்டும் நம்ம SSD போட்டுக்கலாம். அது ஃபாஸ்டஸ்ட் டைம் இதையும் போட்டுக்கலாம். அங்கே இருக்க ஒய்ஃபை சிப் எடுத்துகிட்டு நம்ம அந்த டம்மி DVD ட்ரைவில் இருக்க இடத்துல நம்ம SSDயும் அட்டாச் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். நம்ம இப்போ இந்த ரேமை செட் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணது மூடி எல்லா ஸ்க்ரூஸும் டைட் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் நம்ம இப்போ எல்லாமே ஃபுல்லி ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதோடைய வீடியோ கட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதையும் ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்குறதுனா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் லேப்டாப் ஃபாஸ்ட்டாக தாறுமாறாக இருக்கணும்னா ரேம் ப்ளஸ் நான் சொன்ன மட்டும் SSD. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எடிட்டிங்க்கெலாம் GPU வேணும், கிராஃபிக்ஸ் கார்டு, எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு கூட அதே மாட்டம் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிற மாட்டம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணலை, ஷேர் பண்ணலன்னா பண்ணிடுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்படி கழட்டும் போது ஃப்ரண்ட்டில் இருக்க டார்க் சைடை மேலே தூக்கி விட்டு ரிமூவ் பண்ணோமோ அதே மட்டும் அந்த டார்க் கனெக்டர் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு டார்க் சைடை இருக்கிறத கீழே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது லாக் ஆயிரும். லாக் ஆனோன்னா நீங்கள் கீபோர்டை லாக் பண்ணிடலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா லாக்கையும் சும்மா அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு லாக் ஆயிடும். ஒன்ஸ் நீங்கள் கீபோர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே திருப்பி நீங்கள் ஸ்க்ரூ போட ஆரம்பிக்கலாம். அண்ட் திருப்பியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா லேப்டாப் ஆக்சிடென்டெல்லாம் ஆன் ஆயிடுச்சு கைஸ். அண்ட் இந்த தடவை நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்லீப் மோடில் போட்டு நம்ம ஸ்க்ரூவை தான் செட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரூவை மாட்ட ஆரம்பிக்கலாம். டம்மி DVD டிரைவில் இருக்க 2 ஸ்க்ரூவை செட் பண்ணக்கப்புறம் நம்ம டம்மி DVD டிரைவை செட் பண்ணிடலாம். அதை நம்ம எடுத்த மட்டுமே உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்க சிங்கிள் ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணுறோன்னா அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மற்ற ஸ்க்ரூவஸ் எல்லாம் நம்ம பொறுமையாக போட்டுக்கலாம்.
ஓகே, எல்லா ஸ்க்ரூஸும் போட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெக் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூஸுமே போட்டாச்சா, உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாமே டைட்டாக இருக்கானுங்கிறத செக் பண்ணிட்டு நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஏன்டா பிரித்து லேப்டாப் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அது ஆக்சிடென்டெல்லாம் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ பாஸ்வேர்ட் டைப் பண்ணி டப்புன்னு உள்ளே போய் பார்ப்போம். எங்கள் மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோம்னா எனக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த 4GB திருப்பி போடலாம் 4GB தான் இருக்கும். உங்களுக்கு 8GB 16GB போட்டிருந்தீங்க அப்படின்னா அது அங்கே அப்கிரேடாகி அங்கே காமிச்சிருக்கும் 8GB 16GBன்னு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நானும் ஷட் டவுன் பண்ண போகிறேன். நீங்களும் கடை சாத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன் கைஸ். டாட்டா, பை பை, see you, peace out.